அறிவுத்தளத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பொள்ளாச்சியில் வந்து நடந்த ஒரு ஒரு குறும்படம் அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இந்த குரூப் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 3 படம் வந்து இவங்க குறும்படம் எடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்லலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மக்களோட ஆதரவையும் வந்து இவங்களுடைய படத்திற்கு இவங்களுடைய குழுவுக்கும் கிடச்சிருக்கு. இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முஜீப் வந்து 3 படத்துக்கும் அவர் தான் இயக்கியிருக்காரு. இதில் எப்படியெல்லாம் இவங்க இந்த படத்தை எடுத்தாங்க, இப்போ நிறைய வந்து சமூக அக்கறையுள்ள சமூக சிந்தனையுள்ள குறும்படங்கள் வந்து நம்ம வந்து வர்றதை வந்து பார்க்க முடியுது. அது மாதிரியான ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு படத்தை தான் இவங்க குறும்படத்தை தான் எடுக்கிறதுக்காக மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்கான ஒரு வேலைகள் தான் இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கு. பொதுவாகவே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறோம், அதுலேருந்து நமக்கு வியூஸ் வருது, அதன் மூலமாக ரெவென்யூ வருது, வருமானம் வருது அப்படிங்கிறது மட்டுமே நோக்கமாக இல்லாமல் இந்த சமூக அக்கறையுள்ள சமூகம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு எதெல்லாம் நன்மை இருக்குது அப்படிங்கிறமான விஷயங்களை வந்து ஒரு குறும்படமாக எடுத்து வெளியிடுறது அப்படிங்கிறது ஒரு நல்லெண்ணமான ஒரு விஷயம். அந்த ஒரு முயற்சியில் தான் வந்து இந்த குழுவினர் வந்து இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. அது சம்மந்தமான அந்த நடிகர்கள் மற்றும் அதில் பங்கேற்ற இயக்குநர்கள் அவர்கள்கிட்ட வந்து எடுத்த ஒரு சிறிய பேட்டியை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்றால், இந்த திரைப்படத்தில் என் பேர் சர்தாருங்க. இந்த திரைப்படம் எடுக்கிறதே வந்து மக்களுக்கோசரம். யாரும் இதில் வந்து அனாதை இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்து தான் நாங்கள் எடுக்கிறோம். இந்த படத்தையே சம்மதிக்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும். நீங்கள் இதை பார்த்து ஆதரித்து எல்லாருமே சந்தோஷமாக இறைவன்கிட்ட வேண்டி எல்லாம் கைகால் சுகத்தோடு நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் வேண்டிக்கிறோம். இது யார் மன சங்கடத்துலையோ வருத்தத்துலேயோ இந்த படத்தை நாங்கள் எடுக்கலை. எங்களுக்கு இந்த படத்தை பார்த்து தாய் குலம் தந்தை இருந்தாலும் சரி, சகோதரர் இருந்தாலும் சரி, இதில் வந்து எல்லாருமே சமம்னு சொல்லி தான், அனாதை யாரும் கிடையாது. இந்த படத்தை பார்க்குறவங்க நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்து எங்களுக்கு வெற்றிகரமாக செய்யுமாறு இந்த மாதிரி முஜி டைரக்டர்ன்ற அவர் மூலயமா தான் நான் வந்திருக்கிறேன். என்னங்க, அவருக்கும் எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு எல்லா தாய் குலத்திலும் தந்தையும் சகோதரிகளும் எல்லாம் கேட்டு இறைவனுடன் எல்லாத்தையும் பிரார்த்தனை செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த குறும்படத்துக்கு பேர் வந்து கடைசி பாதை. இதுக்கு முன்னாடி மணக்குடை, சொர்க்கவாசல், இப்படி வந்து மார்க்கம் சம்பந்தமான, அதாவது நம்ம சகோதரத்துவம், நம்ம ஒற்றுமை, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வந்து வாழணும், யாரையுமே வந்து நம்ம தள்ளி பார்க்கக்கூடாது, இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவங்க தான் அனைவரும் சொல்லி இறைவசனம் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒற்றுமையும் வலியுறுத்துகிற விதமாக தான் நான் இந்த சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி குறும்படங்களை எடுத்துகிட்டு இருக்கேன். இது யூடியூப்பில் ஒளிபரப்பாகும். உங்களுடைய அன்பை ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் எனக்கு இது கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இன்னும் அதிகப்படியான இந்த மாதிரி ஒரு வீடியோக்களை வெளியிடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு அமையும். என்னோடய பேர் வந்துட்டு தனீஷ். நான் இங்கே பொள்ளாச்சியில் தான் இருக்கேன். நான் வந்துட்டு இப்போ பிகாம் படிச்சுக்கிட்டே தான் நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் இவருக்கு மட்டுமே 3 ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. இப்போ 4வது ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வெளியே இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது வந்துட்டு டார்க்குன்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. பைரேட்ஸ் கிளப்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். இனி வந்துட்டு ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ்க்காக நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ் வரதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கும்.